விராட் கோலி அவர்கள் திடீரென டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்ற முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு அருண் துமால் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. ஐபிஎல் போட்டிகள்ல இருந்து கோலி அவர்கள் ஓய்வு பெற மாட்டார் அப்படின்னு நான் நம்புறேன். ஏனெனில் விராட் கோலி கிரிக்கெட்டுடைய சிறந்த தூதர். டென்னிஸ்ல ரோஜர் ஃபெடரர் அல்லது நோவாக் எப்படியோ கிரிக்கெட்டருக்கு விராட் கோலி அப்படி அப்படின்னு புகழ்ந்து தள்ளியும் இருக்காரு. ஆர்சிபி இறுதிப் போட்டிக்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில விராட் கோலியுடைய விடைபெறும் வார்த்தைகள் ரசிகர்களுடைய கவலையை அதிகப்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே கோலி அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு அதிக நேரம் ஒதுக்க முடிவு பண்ணிருக்காராம். குடும்பத்துடன் லண்டன்ல குடியேறுவார் அப்படின்ற ஒரு பேச்சுகளுமே ஒரு பக்கம் இருக்கு. இப்போது ஐபிஎல் போட்டிகள்ல இருந்து விடைபெற்று ஒரு நாள் போட்டிகள்ல மட்டுமே தொடர்வாரா அப்படின்ற விவாதங்கள் தொடங்கியிருக்கு. ஆர்சிபி அணியில் அனைவருமே மாறிட்டாங்க. முதல் சீசன்ல இருந்த வீரர்கள் இப்போது கிடையாது. அதிகபட்சம் 1 அல்லது 2 சீசன்கள் அல்லது 5 சீசன்கள் ஒன்றாக விளையாடி இருப்பாங்க. பிறகு மாறிட்டாங்க. ஆனா விராட் கோலி மட்டுமே இன்னமும் மாறாமல் இருக்காரு. தொடக்கத்துல இருந்து இன்று வரைக்குமே விராட் கோலி ஆர்சிபி அணியில விளையாடிட்டு இருக்காரு. ஆர்சிபி அணி உரிமையாளர், நிர்வாகம், அணி கேப்டன், பயிற்சியாளர் அப்படின்னு அனைத்துமே மாறினாலும் கோலி மட்டும் ஆர்சிபி உடைய ஒரு அங்கமாக இருக்காரு. 18 ஆண்டுகளாக ஆர்சிபி கோப்பைக்காக காத்திருக்கு. இந்த முறை ஆர்சிபி அணி கோப்பையை வென்றுவிட்டால் விராட் அவர்கள் ஓய்வு அறிவிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. சோ காத்திருக்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.